நம் பூமி அம்மா அன்னை யாரென்றால் நான் உன்னை சொல்வேனே, நான் கொண்டாடும் கோயில் நீ அம்மா. என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே வெறுத்து போட மாதிரி ஒரு மைண்ட் செட். மைண்ட் ஃபுல்லா பல யோசனைகள் அப்படியே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. எதை நின்று யோசிக்கிறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. மனசுல இருக்க வழிகளை மற்றவங்களுக்கு சொல்ல கூட முடியல. அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு கூட தெரியல. மனசு என்னவோ தனிமையை தான் தேடுது. ரொம்ப அமைதியா இருக்கணும்னு தோணுது. ஆமாம் அனிதா, ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் மீட்டிங், பாஸ் எனக்கு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இந்தா இது பாரு. ஐயோ, 1 கோடி வெள்ளி செக்கா நமக்கா? அடியே பைத்தியக்காரி, இந்த செக்கு நாளைக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல அந்த கம்பெனிக்கு டிபாசிட் பண்ணணும். இது என்கிட்ட கொடுத்தோன்னே பல கனவுகள்லாம் கண்டுட்டேன். சரி, இந்த செக்கு பத்திரமா எடுத்துவி, நாளைக்கு வேலைக்கு போகிறப்ப எடுத்துருக்கணும். சரிங்க, அந்த டேபிளில் வைங்க. நான் குளிச்சுட்டு வரேன், எனக்கு டின்னர் எடுத்து வை. பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க, தூங்கவும் போயிட்டாங்க. நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன். ஹலோ அனிதா. சொல்லுங்க. நேற்று உன்கிட்ட ஒரு செக்கு ஒன்று கொடுத்தேங்க. ஓகேங்க. நான் எடுத்து வைக்கிறேங்க. 2 பண்ணிக்கிங்களா? சரிங்க, நீங்கள் வாங்க. தெரியலையே, இப்போ தானே டேபிள் வச்சுருக்கேன், எங்கே வச்சாரு? வந்துக்கிட்டு இருக்காரு. காணுமே, என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. நீ ஏன் இங்க வந்த? எதா இருந்தாலும் வெளியே இருந்து கேட்க முடியாதா உனக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எங்கெங்கேயோ குப்பையோ பொறுமையோ என்னமோ தெரியல. நேரம்
வீட்டுக்குள்ள வர? முதல்ல கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இவ்வளோ சொல்றேன், இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்க. போ போ, வெளியே போ, வெளியே போ போ. அது இல்லை மேடம். ஏய், நானே காலையிலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ஆத்திரமா இருக்கேன். போயிரு, நிற்காத, போயிரு. இதுவா பாருங்க. ஆமா, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நான் காலையில் உங்கள் வீட்டுக்கு குப்பை எடுக்க வந்தேன்ல, அந்த குப்பையில தான் இருந்துச்சு. அதான் திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு. அதுக்குள்ளே எவ்வளோ பேச்சு பேசுறீங்க. சரி இந்தாங்க. இது மட்டும் விட்டு என் கை பக்கம் பரவாயில்லையா? கண்ட கண்ட இடத்துல குப்பை எடுத்து இந்த சிட்டு அந்த கையில் பரவாயில்லையா? என்னங்க, இதுக்கப்புறம் குப்பை வண்டி வருவான். உங்க குப்பையை கொண்டு நீங்களே கொண்டுட்டேன். நான் உள்ள வந்தாதான் நாட்டம் இருக்கேன். உங்க மாதிரி மனசுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே பழப்பழன்னு இருக்குது. நீங்களாம் குப்பை பேசணும். பேசுனது தப்புதாம்மா, மன்னிச்சிரு என்ன, சரியா? உங்களை எல்லாம் மன்னிக்க நாங்க யாரு மேடம்? நாங்க குப்பை எடுக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்றேன். எங்களையும் உங்க மனுஷனா மன்னிக்க. இந்த செக்கு காணோன்னு நீங்க எவ்வளவு தவிர்த்தளிச்சிருக்கீங்க எங்களுக்கும் தெரியும். அதனாலதான் நான் உங்க வீட்டுக்கு இதை குடுத்துட்டு போலான்னு. அதுக்கு இந்த விரட்டு வரட்டுங்க. நான் மேடம் நீங்க துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர்களை கண்டாலே நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி தாங்க நிற்கிறோம். ஏங்க, அவங்க செய்கிற தொழிலுக்கு என்னங்க குறைச்ச? அவங்க மட்டும் அந்த தொழிலை செய்யலைன்னா நம்மளோட சுற்று வட்டாரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல அவங்க அந்த பணியை விரும்பி செய்கிறாங்க. அவங்க செய்கிற அந்த பணியை என்றைக்குமே நம்ம மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவங்கள ஏளனமாக பார்த்து மனசை காயப்படுத்தக்கூடாது. அவங்கள மதிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, அவங்கள என்றைக்குமே அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்க செய்கிற அந்த தொழில்னால அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னா எப்பவுமே அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் தாங்க பண்ணணும். என்றென்றும் TSS அட்வாகேஷன் என் பாசக்காரர்கள். நன்றி, வணக்கம். பூமி நம் பூமி நமக்காகம்மா.